அழகாக சாணங்களுடைய பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யசோகுரா ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 26 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கானே ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேலைவலாக இருக்கும். மறக்காம யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்து அது எனக்கு போதும். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல செரி பிளாசம் மெமந்து போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சம்ப கதை உள்ள போலாமா? இப்ப ஹீரோவும் அந்த மிஷினை நிறுத்தத்துக்காக போயின்னு இருக்கேன். இது நான் அசனோ தான் பேசுறேன். அசனோ நல்லா கேளு. கண்டிப்பா நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட டெஸ்டினேஷன் அடைஞ்சிருவேன். அந்த இடத்துல இருக்க அந்த டிட்டோனேஷன் சிஸ்டத்தை நீ உடனடியா இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள போய் ஆப் பண்ணு. அந்த இடத்துல இருக்கிற டேங்க்ஸ் ஃபுல்ல ரொம்ப மோசமான கெமிக்கல்ஸ் இருக்கு. அதனால தயவு செஞ்சு அது எல்லாத்தையும் நீ அழிக்கணும். நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனும் அலாரத்தை செட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்க. அசனோ உன்னால முடியும்னு சொல்லிட்டு மிட்சுமி பேச இன்னொரு பக்கம் காலஷீட்டை காமிக்க அவனும் அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்றதுக்கு போக ஹீரோ சரணா வந்து தடுக்கிறான். என்ன ரிஸ்கான மேல் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக் அட்டாக்ஸா? க்ளோஸ் காம்பட்ல என்ன அடிச்சா ஜெயிக்க முடியுமா? காவாஷிட்டா சரண் அடைஞ்சிடுறா. அடுத்த நிமிஷமே அவனோட பாடியில இவனோட பவரை பயன்படுத்தி வைத்து கிழிக்கிறான். கவலைப்படாத, நான் சரணடைய மாட்டேன். அதுக்கு பதிலா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல் உலகத்துக்கு போவோம். காவாஷிட்டோட பிளேட யாராலையும் தடுக்க முடியாது. அசனோ உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்க ஆரம்பிக்கும். கூடவே பிளட் லாஸ் இருக்கு. உன்னுடைய யசோகுரா பவர் கண்டிப்பா இந்த முறை உன்னை காப்பாத்தாது. பயமுறா. இன்னும் சில செகண்ட்ஸ்ல இந்த மிஷின் அதுவாவே ஆக்டிவேட் ஆயிடும். அதனால ஷியான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த சிஸ்டத்தை நான் நிறுத்துவேன். அதுதான்டா என்னோட மிஷின். அப்படியா, சூப்பர் சூப்பர். என்ன ஒரு வழியோட பேசுற அப்படின்னு தன்னுடைய கண்ணாலேயே அவனை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். அதோட உச்சகட்டத்துல இப்போ ஹீரோவோ ஒரு பிளாஷ்பேக் நோக்கி போயிடுறான். ஆமா, என்ன இது? நான் என்ன பாக்குறேன்? ஃபுல்லா டாண்டினியன் பூ இருக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்கு. இப்ப அந்த பிளாஷ்பேக்ல என்ன இது? நான் நினைச்ச போல இல்லையே. இது வரலாற்றையும் மாத்திர போலியே. இருந்தாலும் மியா அப்புறம் யாமான்ற 2 பேரும் இறந்துட்டாங்க. கூடவே யாமாவோட பையன் கூட. இது காவாஷிட்டோட பிளாஷ்பேக்ல அப்ப அவ ரிசர்ச் பண்ண அந்த பேஸ காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ரிப்போர்ட் எடுத்து இப்ப பார்த்து இருக்கான். பரவாயில்லையே, இந்த டாண்டிலியன் இன்னமும் உயிரோட இருக்கு. சில வருஷமா தான் இதை வளர்த்துன்னு வரேன். இத்தனைக்கும் எந்த வாட்டரும் இதுக்கு கொடுக்கறது கிடையாது. நெகிழியே தான் இருக்கு. இருந்தாலும் நல்லா வளருது சூரிய வெளிச்சம் எல்லாமே. அப்ப வேற ஒரு வாய்ஸ் அந்த இடத்துல, உனக்கு தெரியாதா இதோட வாழ்க்கையில இந்த செடிக்கு தண்ணியும் தேவையில்லை, சூரிய வெளிச்சமும் தேவையில்லை, அதுவாவே வளரும். அது இல்லாம கூட வளர சக்தி இதுக்கு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பவரா இதுக்கு. அதனாலதான் இவ்வளவு கடினமா இருக்கு. இருந்தாலும் ரொம்ப லேட்டா வந்துறாங்க. கண்டிப்பா சொல்றேன், இதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை இந்த இடத்துல வரதான் போகுது. இந்த லேப் வேற என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னோட ரிசர்ச் படி நான் கொடுக்குற ரிசல்ட் வந்து தப்பு போயிடுச்சுன்னா கோர்ட் என்ன மன்னிக்காது. உன்னோட பிளட் நான் சரியான முறையில் தான் கையாளணும். நான் இப்ப உனக்கு மாறி வைக்க போறேன். எப்படியாச்சும் ஒன்னு பழைய நினைவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம மாத்தணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் உனக்கு லாஸ்ட் டைமா இருக்கணும். இல்ல, இது ஒன்னு லாஸ்ட் டைம் கிடையாது. உன்னால முடிஞ்சா இன்னமும் பண்ணு. உன்னோட ஸ்ட்ராட்டஜி எனக்காக பயன்படுத்து. அதுவும் நான் உயிர் வாழ. ஏமா, இதெல்லாம் ஒன்றும் கேம் கிடையாது. செத்து போயிட்டு திரும்பி ரிவைவ் ஆகி வரதுக்கு. இது உண்மையான ரியல் லைஃப். மனிதர்கள் என்னைக்கா இருந்தாலும் சாகதான் போறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னோட உயிர் பழைய விஷயங்களுக்கு உதவும் போது அது நல்லா தானே இருக்கு. இது மூலியமா நான் நிறைய விஷயத்தை கத்துக்கிறேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் அப்படின்னு நீ நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும், நான் ஒன்னும் ஒசக்குற கிடையாது. பாத்தியா, இப்பவே டெரி பிளாசம் ட்ரீ என்னோட உடம்புல வளர ஆரம்பிச்சிச்சு. ஆனா டாண்டிலியன் ஒன்னும் அந்த மாதிரி கிடையாது. அது உண்மையிலேயே யாரோட தயவும் இல்லாம நல்லாவே வளருது. எனக்கு எந்த விதமான சூப்பர் பவர்ஸும் இல்லாம நான் ஒரு ஆர்டினரியான பர்சனா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஷீட் சர்விங் ப்ராஜெக்ட் பண்றதா நீங்க பேசியிருந்தீங்கல்ல. என்ன பேசுற? அதெல்லாம் நீ யோசிக்க கூட கூடாது. அது ஒரு தேதி மட்டும்தான். ரியலா அதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னது, அது வெறும் ஒரு கற்பனையான விஷயமா? ஆனா கேட்க நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இது மூலியமா யசோகுராவோட ஹிஸ்டரி இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஃபைனலி நான் தான் யசோகுரா ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் யசோகுராவை பிளட் ரிலீஸ் பண்ண போற ஆளு. என்னோட பேரு தான் தட்சோமி யசோகுரா. இவங்க தான் நம்ம மிட்சுமியோட கொள்ளுப்பாட்டிக்கெல்லாம் கொள்ளுப்பாட்டி. நான் இந்த உலகத்துல சாக்ரிஃபைஸ் ஆகிறது மூலியமா மிகப்பெரிய வரலாறையை உருவாக்கலாம்ல என்னோட ஃபேமிலிக்காக. இதை இப்ப ஹீரோவும் கேட்டுட்டு யோசனை இருக்கு. நம்ம ஆளு போட்டு அடிச்சிடான். அதோட மிசிக்கியோட அந்த பாய்சன் பவர் யூஸ் பண்ண என்ன இழகுது. ஆஹா, என்னோட பிளட் உங்களோட தனித்துவமாதுப்பா. என்னோட ப்ளூமிங்லா வேற லெவலா இருக்கும். உங்களை மாதிரி கிடையாது நான் ஒன்னும். அதனால சாக்க தயாரா? நீ பார்த்த அந்த நினைவுகள் என்னன்னா முதல் யசோகுரா ஃபேமிலியோட ஹெட் தான். எங்களுடைய ஸ்பெஷல் கோல் என்னன்னா அந்த ஸ்பெஷலான பர்சன் கிட்ட இருந்து அவங்களோட தலைமுறை வழியா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அந்த யசோகுரா பிளட்டுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் பிளட்டை கொண்ட ஆளுங்க ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் பொறுப்பாங்க. அது மாதிரி செகண்ட், தேர்ட், 5th ஜெனரேஷன்ஸ் இப்படி பல கடந்துதான் எந்த டெக்னாலஜியான வேர்ல்டுல 9th ஜெனரேஷனோட ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. சூப்பர் ஹியூமன்ஸை உருவாக்கக்கூடிய யசோகுராவோட பிளட்டை வச்சுன்னு இருக்கிற மிட்சுமி. அவளோட பாடி எனக்கு கிடைச்ச மட்டும் போகும். திரும்பி நான் இதே மாதிரியான வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு என்னோட கஷ்டம் தான் எதுவுமே புரியாது. அதனால உங்க கண்ணுக்கு நான் தப்பா தான் தெரியும். நீ என்ன பேசினாலும் அதுல காதலியா வாங்க மாட்டேன். இன்னைக்கு இந்த நாள் வரலாற்றுல யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட் சர்விங் ப்ராஜெக்டை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நிறுத்தணும்னு நினைச்சா அவங்க கதை இத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோவோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை அடிக்க தலைவனோட கைகாலாம் விட்டுப்படுது. ஆடா, தலைவலியா போயிடுச்சு. அசனோ, நீ உண்மையிலே மோசம் கிடையாது. என்ன இது? அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயம் என்னோட யசோகுரா ஃபேமிலி சேர்ந்தவங்க என்னாச்சு அவங்களுக்கு? என்னால சுத்தமா புரிஞ்சிக்க முடியல. ஆனஸ்டா சொல்லணும்னா இத்தனை வேலைக்கும் அவங்க அன்னைக்கு பண்ண முதல் விஷயம் தானா காவாஷிட்டா. என்ன இருந்தாலும் என்னோட ஃபேமிலியை நீ கொன்னடா. அதே மாதிரி இவங்களை கொல்ல போறியா? மிட்சுமியை நீ அடைய நினைச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான்டா, நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன். என்னதான் இருந்தாலும் என்னோட பாடி ரீஜெனரேட் ஆயிடுமா? அதனால வழியே இல்லாம நான் உன்னை திருப்பி அடிக்க முடியும். அது உனக்கு தெரியுமா? அதுக்கு நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. அப்ப பார்த்த ஹீரோவோட இடது கையில வீங்கி அப்படியே வெடிச்ச மாதிரி ஆயிடுது. பிளட் சர்க்குலேட்டர் தான் நான் பயன்படுத்தினேன். நீ என்ன முறையை கான்டாக்ட் பண்ணும்போது உன்னோட பாடி என்ன அட்டாக் பண்ணல. அது மூலியமா
ஏற்பட்ட விளைவு தான் இது. இப்போ நீ என்னையே அட்டாக் பண்ண நினைச்சாலும் உன்னால முடியாது. ஏன்னா இசோகரோட பிளட் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியல ஒன்னு விட. இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ண. உண்மையை சொல்ல போனா இந்த சீட் சர்விங் ப்ராஜெக்ட் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே பல கட்ட ப்ராசஸ் மூலியமா அதை சரி பண்ணிடலாம். உண்மையான விஷயம் என்னன்னா சின்ன லெவல்ல மனுஷங்களோட பாடியில இருக்கிற அந்த பிரெயின் அப்புறம் அவங்களோட வளர்ச்சியில சில மாற்றங்கள் ஏற்படும். இதனால இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் சொசைட்டில ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் சில பல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கதர்னு இருக்காங்க. இதை பத்தி நம்ம சொல்லணும்னு இந்த வழியை தாங்க முடியாது. இருந்தாலும் இந்த போருக்கு ரொம்ப நன்றி. உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு இந்த இசோகோராவோட பவர் தான் இந்த உலகத்தை ஏமாத்த போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது கூடவே உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவன் கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறான். இருந்தாலும் நீ சாகிறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேணாவா? இசோகோராவோட பிளட் வந்து மனுஷங்களை ஈஸியா கொன்னுடும். அதை தாங்கக்கூடிய ஒரு சிலரால மட்டும்தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்டை மாத்தலான்னு பார்க்க ஹீரோவும் என்ன விட்டுடுன்னு கத்துறான். ஒரு கட்டத்துல ஹீரோவும் அப்படியே அமைதியாயிட்டு தன்னோட ஃபேமிலியும் அது மட்டும் இல்லாம அவனுடைய பேரண்ட்ஸ் அப்புறம் பிரதரையும் யோசிச்சு பாக்குறான். அதோட அவனும் அமைதியாவன். காவாஷிட்டாவும் குட் நைட் ஆசனம். திரும்பி ஒரு பிளாஷ்பேக்ல இப்ப காவாஷிட்டாக்கு ரிசர்ச்சுக்காக அமைச்சு வச்ச ஆபீசர்ஸே இவனை இப்ப ஷூட் பண்ணிருக்காங்க அவனோட பேஸ்ல வந்து. பரவாயில்ல காவாஷிட்டா, நீ இப்ப வரைக்குமே நல்லாவே கடினமா உழைச்ச, அதுக்காக நான் உன்னை பாராட்டணும். இருந்தாலும் நாங்க டிசைட் பண்ண விஷயம் என்னன்னா நாங்க இத எலிமினேஷனுக்காக ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். இதை எக்ஸ்சேஞ்ச் பண்றது மூலமா சப்ஸ்டான்சியல் ரிசர்ச் வேல்யூ பொருளா இவ இருக்கிறதுனால இதுக்கு பதிலா நம்ம நாட்டுல பல விஷயத்தை பாதுகாக்கலாம், காப்பாற்றவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம உன்னுடைய டாப் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த லேபோட அழிஞ்சு போகணும். உன்னோட ரிசர்ச் கூட நீ ஒரு ரிசர்ச்சர் இருந்தாலும் இப்போதைக்கு நீ தப்பிச்சு போனா கூட பின்னாடி எங்களுக்கு எதிராக நீ செயல்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் உன்னை இந்த நாட்டை விட்டு போக விடாம இந்த இடத்துல கொண்டு வரோம். மனிதர்னா காவாச்சிட்டவும் ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிடு, அவளை நான் தான் என்னோட கஸ்டடிக்கு எடுத்தேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ரிசர்ச்சுக்காக யூஸ் பண்ணியிருந்த வேதி பொருள் வெடிக்க அடுத்த நிமிஷமே ஆல் அவுட். அந்த இடத்துல அந்த வெடி விபத்துலயும் ஃபர்ஸ்ட் இசோகோரா ஹெட் வந்து பயிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும் காவாச்சிட்டா கிட்ட வந்துட்டு அவனோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. என்னடா அடுத்தது என்ன பண்ண போற? பரவாயில்ல, இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா என்னோட ரிசர்ச் ரொம்பவே சக்சஸ் தான். இருந்தாலும் நீங்க இப்போ சுதந்திரமா இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போங்க. உண்மையை சொல்ல பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுடா. ஏன்னா இந்த லேப்ல பாரு இந்த மனுஷங்களாம் இப்படி கிடக்கும் போது நீ மட்டும் இப்படி இருக்க. இருந்தாலும் உன்னோட லேப்ல டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்க்காக என்னோட பிளட்டை 100 பேருக்கு மேலேயாச்சும் பயன்படுத்திருக்கேன். அப்ப இருக்கும்போது என்ன ஃப்ரீயா விடாதவன் இப்ப இந்த நிலைமையில ஃப்ரீயா விடுறானா? உன்னோட லைஃபை எந்த இடத்துல முடிச்சுக்க போறியா? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ற? எனக்கு எந்த விதமான ரீசனும் கிடையாதுங்க உங்களை ஃப்ரீயா விடுறதுல. ஏன்னா இந்த ஐலாண்ட்ல மொத்தமே நாங்க ரிசர்ச்சுக்காக தான் நான் உங்களை பயன்படுத்திக்கிறேன். இருந்தாலும் இவங்களே இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். அதனால இதுக்கப்புறம் நீங்க என்னோட லேப்ல ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சுதந்திரமா இருக்கலாம். இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரியுதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். உண்மையை சொல்ல பண்ணா நீங்க ரொம்பவே டிஃபரெண்டான ஆளு. ஏன்னா உங்களோட ஜெனடிக் பார்க்கும்போது சாதாரண மனுஷங்களை விட ஹிஸ்டரியில ஹியூமனோட எவலன்ஷன்ல பல மாற்றங்கள்ல உங்களோட பிளட்ல இருக்கு. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய வேலையை நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்போ நான் சாக போறேன். வேணும்னா வாயேன், நம்ம 2 பேரும் அதை சேர்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிரை கொடுக்குறாங்க. நீ தனியா கிடையாது, நான் என்னோட பவரை உனக்கு நான் தரேன். நீ அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. எனக்கு தேவையெல்லாம் ஒரு நார்மலான ஆர்டினரி லைஃப் வாழணும். அதை நான் உனக்கு காமிக்கிட்டா ப்ளீஸ் என் கூட வந்துட்டு அப்படின்னு அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டெம்போவை நான் உருவாக்கினேன். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காக தான். இருந்தாலும் பழசையெல்லாம் மறக்க முடியல. இப்ப பார்த்து புரிஞ்சிருக்கோம் ஆசனம். நம்ம எல்லாமே ஒண்ணுதான். நல்லாவே முயற்சி பண்ண. அடடா என்னால நகர முடியல. என்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்ல. ஏஞ்சிக்கணும்னு நினைச்சாலும் ஏஞ்சிக்க முடியல. என்னோட மைண்ட் இப்போ கன்ஃபியூஷனா இருக்கு. ரொம்பவே வலிக்குது. இதுக்கு முன்னாடி நான் பல முறை இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். அப்ப எல்லாம் போகாத உயிர் இப்பதான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆர்டினரியா பர்சனா இருந்து என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. நான் இந்த நிலைமையில இந்த இடத்துல இப்படி வீண்டு கிடக்கிறதுக்கான காரணமே பின்னாடி ஏதோ பெருசா பண்ண போறன்றதுதான். அவனுடைய ரிங்கும் இப்போ ஜொலிக்குது. இன்னொரு ஷியானோ இந்த இடத்துல என்ன அவன் அந்த சிஸ்டம் கிட்ட போயிட்டு ஒண்ணுமே டிசபிள் பண்ணாம இருக்கான். மிட்சுமியோட ரிங்கும் இப்போ ப்ளூமிங் ஆகுது. காவாஷிட்டாவும் நான் உன்னை அப்ரிசியேட் பண்றேன்டா ஆசனோ, ஆனா இதோட இதை முடிச்சுப்போம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண போக இன்னொரு பக்கம் மிட்சுமியும் ஹீரோவோட மைண்ட்ல ஆசனோ கவனி 2 செரி பிளாசம் ரிங்ஸ் இருக்கா, இல்ல ஒன்னு நீ போட்டுக்கோ இன்னொன்னு நான் போட்டுக்கிறேன். இது உண்மையிலே டிஃபரெண்டான அலாயால உருவாக்கப்படுது. இதனோட சிறப்பு அம்சமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதனால டிடெக்ட் பண்ண முடியும். எப்பெல்லாம் அதை பண்ணுதோ அப்ப எல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஹார்ட் பிரீத்திங்கையும் மூச்சையும் உணர முடியும். இதனோட விளைவா இந்த ரிங்கும் ப்ளூமிங் ஆகும். நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரோட நிலைமையை இன்னொருத்தர் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதனால மறந்துடாத ஆசனம், என்னோட மனசு இப்பவே உனக்கு மட்டும்தான். ஹீரோ அதை கேட்ட உடனே அடுத்த நிமிஷமே அவ்வளவு பெரிய அட்டாக தடுத்து நினைச்சு ஏஞ்சிக்கிறான். கண்டிப்பா சொல்ற ஆசனம், நீ எந்த இடத்துல இருந்தாலுமே இந்த ரிங் மூலியமா நானும் உனக்குள்ள இருக்கிறது அர்த்தம் தான். ரொம்ப நன்றி மிஸ்ஸுமே, நீ உண்மையிலேயே என்னோட லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய வரனே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ண ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனையே திருப்பி அடிக்கவும் அடுத்த நிமிஷமே காவாஷிட்டா டைம் ஆயிடுச்சுடா, இதை ஈப்போட முடிப்போமான்னு சொல்லிட்டு டே பிரேக்னு ஒரு அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருக்கிற டேங்க்ஸ் எல்லாம் வெடிச்சு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வீணா போகுது. அவ்வளவுதான், எல்லாமே அப்படியே ஸ்டன்னா நிக்க. ஹீரோவும் எப்படியோ ஒரு வழியா அந்த சீட் சர்விங் ப்ராஜெக்ட்டை நிறுத்திட்டேன். இருந்தாலும் அப்படின்னு சொல்ல பின்னாடி பார்த்தா அவன் அட்டாக் பண்ண, நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டேன்டா, இது என்னோட உள்ளுக்குள்ள நான் இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த பவர், என்னோட இன்னொரு பிளான். காவாஷிட்டா ஒண்ணு இப்ப அசகுராவோட பவர் பாக்குறியா, இதுதான் அசகுராவோட டேங்க்ஸ். இப்ப நானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியும்டா. சீட் சர்விங் ப்ராஜெக்ட்டை இப்ப நான் உருவாக்குறேன் பாக்குறியா திரும்பியும். காவாஷிட்டா ஒண்ணு அப்படின்னு அவனையும் கொல்ல பாக்க. இருந்தாலும் அவனை தடுத்து அடிக்க ஆசனம், உன்னால முடியாது, இந்த சாக போற. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல சீனிஸ் எல்லாம் உடைச்சுன்னு ஒவ்வொரு ஆளுங்களும் வராங்க. எல்லா சிப்ளிங்ஸையும் இப்போ உதவுக்கு வந்துடுறாங்க. நல்ல வேலை பார்த்து ஆசனம், இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். அச்சா என்னடா பண்ற, அதனால கம்முன்னு இருங்க, அவருக்கு ரெஸ்ட் தேவை. அவனுக்கு ரெஸ்டா, அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இப்போ. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போய் ஹெல்ப் பண்ண என்ன பண்ணாலும் தடுக்க
கொடுக்குறானே. ஹீரோவும் அவனோட கழுத்துல லைட் எரியுது பாக்குறான் ஒரு விதமானது. பிக் ப்ரோ கேச்சுரோ அப்ப அவரை இவனை பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்க சியானோ கேச்சுரோ சீக்கிரம் அவனை அழிங்க, இன்னும் சில செகண்ட்ஸ் தான் இருக்கு, பொறுமை. நெக்ஸ்ட் மூவ் தான் அவனை அழிக்கிறது. ஃபார்மேஷன் ஆஃப் சாகோரா ரூட்ஸ் அதை பண்ண போறதே நம்ம அசனோ தான் அப்படின்னு அசனோ தயாரா இருக்கு. அதோட இந்த இதுல இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிக்க நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுங்க. அப்போ நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவல்ல வந்துரும். பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல செரி பாசம் வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட், மிஸ் பண்ணாம பாத்துருங்க, ஏன்னா வேற லெவல்ல இருக்கும். சரிங்க, நம்ம ஈத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.